வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2024ஓட 49வது மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸும் பஞ்சாப் கிங்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃபர்ஸ்ட் மே நைட்டு 7:30க்கு சென்னையில தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம முழுக்க ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துறோம் அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் ஏன்னா நிறைய ஃபேண்டசி வைஸ் உங்களுக்கும் நிறையவே நாலேஜ் இருக்கு, இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா சேப்பாக்ல தான் மேட்ச் நடக்க போகுது. சேப்பாக் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்துருந்தோம், CSK vs SRH. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 200+ ரன் அடிச்சாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல அதை சேஸ் பண்ண முடியாம மேட்சை லாஸ் பண்ணாங்க. ஸோ இப்போதான் கொஞ்சமா சேப்பாக்கோட பிச்சோட கண்டிஷன் மாறிட்டு இருக்கு. ஏன்னா இனிஷியலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போத் இன்னிங்ஸுமே பேட்டர்ஸ்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கு. இப்போ பிச் யூஸ் பண்ண ஸ்லோவர் ட்ராக்கா மாறிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி அதிகப்படியான ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சேசிங்ல கொஞ்சம் பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, ஏன்னா பவுலர் நிறைய ஸ்லோ பால் போட்டு விக்கெட்டை எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு சேப்பா கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும். இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 163, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 150. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ்னா ஓவராலா 28 மேட்சஸ் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல பர்டிகுலர்லி பஞ்சாப் கிங்ஸ் 13, CSK 15 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது CSK கொஞ்சம் அப்பர் சைட்ல இருந்தாலும் பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட் மேட்ச் கொல்கத்தால 262 ரன்னை சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் இன்டென்ட்டோட வருவாங்க, ஒரு நல்ல பேட்டிங் அட்டாக் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பேட்டிங் அட்டாக்கை CSK பவுலர்ஸ் நல்லா பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வென்யூ அப்படின்னு வந்துட்டோம்னா சேப்பாக் வென்யூல இந்த சீசன்ல ஓவராலா பவுலருக்கு 54 விக்கெட் கிடைச்சிருக்கு. அதுல பர்டிகுலர்லி பேஸ் பவுலர்ஸ்க்கு 44, ஸ்பின்னர்ஸுக்கு 10 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது பேஸ் பவுலர்ஸ்க்கு தான் இந்த வென்யூல அதிகப்படியான விக்கெட்ஸ், அதுவும் பர்டிகுலர்லி யார் நிறைய ஸ்லோ பால் போடக்கூடிய பவுலர் இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்க எந்த மாதிரி டீமை பிக் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அவங்களுக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கிறது நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஃபோக்கஸ் 11 இப்போதான் புதுசா ஃபீல்டுக்குள்ள வந்திருக்காங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் 1.5 year வரைக்கும் இவங்க ஃபேண்டசி சைட்ல இருக்காங்க. ரொம்ப லோ காம்படிஷன். நீங்க இப்போ ட்ரீம் 11ல பிளே பண்றீங்க அப்படின்னா நிறைய மேக்ஸிமம் எல்லா யூசருமே ட்ரீம் 11 அந்த டீமை பிக் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஆப்போசிட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இங்க வந்து ரொம்ப லோ யூசர் தான் இருக்காங்க, லோ காம்படிஷன் தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே டீமை சேஃபா தான் பிக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம போய் ஒரு டீமை பிக் பண்றோம், ஒரு 8ல இருந்து 9 பிளேயர்ஸ் சேஃபா மூவ் ஆன் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸை மட்டும் ரிஸ்கா பிக் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களால எவரி மேட்ச் நீங்க ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம எந்த ஃபேண்டசி சைட்ல நம்ம பிளே பண்றோங்கிறதுலாம் செகண்டரி தான். நமக்கு தேவை ஃபேண்டசில ப்ராஃபிட் வேணும். அதுக்கு எந்த மாதிரிலாம் நம்மளால ஈஸியா ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கிளவரா யோசிங்க. அதுக்கு ஃபோக்கஸ் 11 ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டான, என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லா ஆப் கூட கம்பேரிசன் பண்ணும்போது ஃபோக்கஸ் 11ல என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம 5+1 அப்படிங்கிற ஒரு
நியூ கான்டெஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னன்னா, இப்போ நீங்க ஒரு டீமை ரெடி பண்றோம் அப்படின்னா 11 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணணும். அதுல ஏதோ ஒரு டீம்ல இருந்து 10 பிளேயர் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இப்ப இருக்க அப்டேட் அதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 5+1 நீங்க ஓவராலா வெறும் 6 பிளேயர்ஸை மட்டும் தான் செலக்ட் பண்ண போறீங்க. அந்த 6 பிளேயர்ஸ் ரொம்ப குவாலிட்டி பிளேயர், அதாவது டியூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், இல்ல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி, இந்த மாதிரி 2 டீம்ல இருந்தும் ஓவராலா 6 பிளேயர்ஸ், அதுல ஒரே டீம்ல இருந்து கூட 5 பிளேயர்ஸ் வரைக்கும் நீங்க பிக் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷனையும் கொண்டு வந்திருக்காங்க Focus 11. ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஆப் வந்து ஒரு 40ல இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. 10,000 ரூபாய்க்கான கிவ் அவே கொடுக்குறாங்க எல்லா மேட்சுக்குமே. அந்த கிவ் அவேல ஃப்ரீயாவே டீமை பிக் பண்ணுங்க. பிக் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொரு கான்டெஸ்டும் நீங்க என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு வருது, அதாவது ட்ரீம் லெவனுக்குள்ளேயே எவ்வளவு என்ட்ரி ஃபீஸ் வருது, இங்க Focus 11 எவ்வளவு என்ட்ரி ஃபீஸ் வருதுன்னு கம்பேரிசன் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஒரு ஐடியாக்கு வைங்க. இப்போ Focus 11 ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட், அஜின்கிய ரஹானே 2 பேரும் தான் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல டேரில் மிச்சல் வராரு. அண்ட் தென் சிவம் டூபே, மொயின் அலி, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ்டி, தீபக் சஹர், துஷார் தேஷ்பாண்டே, பத்திரனா, முஸ்டபிர் ரஹ்மான். இதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா சிவம் டூபே அவரும் சர்துல் தக்கூர், இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த டீமோட பவுலர்ஸ் அப்படின்னா முஸ்டபிர் ரஹ்மான் 1, பத்திரனா 2, தேஷ்பாண்டே 3, தீபக் சஹர் 4, ரவீந்திர ஜடேஜா 5 அண்ட் தென் சர்துல் தக்கூர் 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் சிஎஸ்கே வரப்போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர்ஸ் அப்படின்னா பத்திரனா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு, முஸ்டபிர் ரஹ்மான் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு, தேஷ்பாண்டே 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவார். 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா ஒரு 3 ஓவர், ஆல்மோஸ்ட் இங்கே 15 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 5 ஓவரை தீபக் சஹரும் சர்துல் தக்கூர் இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி போல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துட்டோம்னா துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சஹர் அண்ட் தென் முஸ்டபிர் ரஹ்மான் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி பவர் பிளேல போல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பத்திரனா அதிகப்படியான ஓவர் டெத்ல போல் பண்ணுவாரு. அவரு கூட முஸ்டபிர் ரஹ்மான் போல் பண்ணுவாரு. அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே ஏதோ 1 or 2 ஓவர் டெத்ல போல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மேபி சர்துல் தக்கூரை ஏதோ 1 ஓவர் 15ல இருந்து 17வது ஓவருக்குள்ள ஏதோ 1 ஓவர் மட்டும் சர்துல் தக்கூர் போல் பண்றதான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் சிஎஸ்கேவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா பிரப்சிம்ரன் சிங், ஜானி பேர்ஸ்டோ 2 பேர் தான் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல லாஸ்ட் மேட்ச் ராயல் ரோஸா விளையாண்டிருந்தாரு. இந்த மேட்ச் லியான் லிவிங்ஸ்டோனை சேஞ்ச் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். எதனால இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சிஎஸ்கே அகைன்ஸ்டா லியான் லிவிங்ஸ்டோன் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே சென்னை பிச் அப்படின்னு வந்ததால கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு லிட்டில் பிட் சப்போர்ட்டிவா இருக்கும். அதன் காரணத்தினால லியான் லிவிங்ஸ்டோனை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் சாம் கரன், ஜிதேஷ் சர்மா, சசாங்க் சிங், அசுடோஷ் சர்மா, ஹர்ஷல் பட்டேல், ஹச் பிரார், ஹர்தீப் சிங், ககிசோர் ரபாடா. இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா பிரப்சிம்ரன் சிங், இவரும் பவுலிங்ல ராகுல் சகார், இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீமோட பவுலர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ககிசோர் ரபாடா 1, ஹர்தீப் சிங் 2, ஹச் பிரார் 3, ஹர்ஷல் பட்டேல் 4, சாம் கரன் 5 அண்ட் தென் 6th பவுலிங் ஆப்ஷன்ல ராகுல் சகார் இருக்காரு. அண்ட் தென் 7th பவுலிங் ஆப்ஷன்ல லியான் லிவிங்ஸ்டோன் இருக்காரு. ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க பஞ்சாப் கிங்ஸ். இதுல அதிகப்படியான ஓவர் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் சாம் கரன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு, ஹர்தீப் சிங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, ககிசோர் ரபாடும் ஹர்ஷல் பட்டேலும் 3 ஓவர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ராகுல் சகார் கூட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ககிசோர் ரபாடா அண்ட் தென் ஹர்ஷல் பட்டேல் இவங்க 2 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா சென்னை கிரவுண்ட்ல இவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காங்க. அதனால இவங்க 2 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சாம் கரன் ஒரு 3 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் 11 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹர்தீப் சிங் ஒரு 3 ஓவர் 14 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவர் தான் ஹச் பிரார், லியான் லிவிங்ஸ்டோன், ராகுல் சகார் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி போல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீம்ல இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் ஹர்தீப் சிங், ககிசோர் ரபாடா, சாம் கரன் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேபி சென்னை கிரவுண்ட் அப்படிங்கறனால ஹச் பிராரை இனிஷியலி நியூ பால்ல
ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த டெத் ஓவர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹர்ஷல் பட்டேல் இந்த டீமோட மெயின் டெத் பவுலர். ஹர்ஷல் பட்டேல், ககிசோ ரபாடா இவங்க 2 பேரும் தான் இந்த டீமோட டெத் பவுலர்ஸ். அண்ட் தென் இவங்க கூட ஹர்தீப் சிங் 1 or 2 ஓவர் பவுல் பண்றதான சான்சஸ் இருக்கு. இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க மோஸ்ட்லி வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியா வச்சு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் எதுக்காக இந்த பிளேயர்ஸுக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னா, இவங்க 4 பேருமே மோஸ்ட்லி 90% வரைக்கும் ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்க ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் பிளே பண்றீங்க அப்படின்னா அந்த 10 டீம்லயுமே இந்த 4 பிளேயர்ஸை மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. இந்த 4 பிளேயர் ட்ரீம் டீம்ல வந்துடுறாங்க அப்படின்னா நம்ம பேலன்ஸ் இருக்க பிக் பண்ணல ஒரு 2-3 பிளேயர் வந்தா போதும். நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிட்டி பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றோம். எதனாலனா இது ஃபேண்டசி சைட், ஃபினான்சியல் ரிஸ்க் இருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல போய் எதுக்கு நம்ம காசை லாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி குவாலிட்டி பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் தர சொல்றேன். அதுல இந்த பர்டிகுலர் மேட்ச் 10 ரன்னா ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கேல இருந்து இவங்க 2 பேருக்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் சேப்பா கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே ரொம்ப ரொம்ப குரூஷியல் பிக்கா இருப்பாரு. இவர் தான் சிஎஸ்கே டீமோட ட்ரம்ப் கார்டு. ஏன்னா ஒரு 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர், பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் இது 3லயுமே இவரோட கான்ட்ரிபியூட் இருக்கு. பேட்டிங்ல லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல, இருந்தாலும் பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா 15 இருந்து ஒரு 20 ரன் ஆவரேஜா ஆடிடுவாரு. எவரி மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கன்வெர்ட் ஆச்சுன்னா அதுலயே ட்ரீம் டீம் வந்துருவாரு. இந்த மாதிரி ஒரு விக்கெட் எடுத்து ஒரு 15 ரன் அடிச்சா போதும், ஈஸியா ஒரு ட்ரீம் டீம் வந்துருவாரு. நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா மினிமம் 40 மேக்ஸிமம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தா போதும். T20 பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் போதுமானது அவங்க ட்ரீம் டீம்ல வரதுக்கு. ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி ரவீந்திர ஜடேஜாக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த 10 ரன்னா பொறுத்த வரைக்கும் சென்னை கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே மினிமம் 2 விக்கெட்டாவது எடுத்து கொடுத்துறாரு. ஆவரேஜா 2 விக்கெட் எடுக்கிறாரு. அந்த 2ல ஏதாவது 1 எல்பியாவோ போல்டா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா ஈஸியா அதுல டீம் டீம் வந்துருவாரு. ஸோ அதன் காரணத்தினால 10 ரன்னாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் தென் சாம் கரன், லியான் லிவிங்ஸ்டன் இவங்க தான் இந்த டீமோட ஒரு டியூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். சாம் கரன் மினிமம் 3 ஓவர் போல் பண்றாரு. பேட்டிங்லயும் கொஞ்சம் மிடில்ல வராரு. லியான் லிவிங்ஸ்டன் ஒரு 1ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றதான சான்ஸ் இருக்கும். அதனால பேட்டிங்ல உள்ள வந்தா ஒரு நல்ல ஃபார்ம் குயிக்கா 25+ ரன் ஆடி கொடுத்துருவாரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி, அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே அகைன்ஸ்டானால லியான் லிவிங்ஸ்டன் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. அதை கன்சிடர் பண்ணி நம்ம சாம் கரனுக்கும் லியான் லிவிங்ஸ்டனுக்கும் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க மோஸ்ட்லி ஒரு 10 டீம் இல்ல 20 டீம் பிளே பண்ணாலும் சரி, எல்லா டீம்லயும் 10 ரன்னா ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் அண்ட் தென் லியான் லிவிங்ஸ்டன் இவங்க 4 பேர்த்தையுமே ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் இவங்க எல்லாருமே ஒரு 40ல இருந்து 80% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ முஸ்தபிர் ரஹ்மான் டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அது இல்லாம சென்னை கிரவுண்ட்ல ஒரு நல்ல ரெக்கார்ட், எப்படினாலும் மினிமம் 1 விக்கெட் எடுத்துருவாரு. அதுவே 2 விக்கெட் கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. போத் திங்ஸ் வந்தாலும் டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஒரு 60ல இருந்து 80% டீம்ல நீங்க முஸ்தபிர் ரஹ்மானையும் ககிசோ ரபாடா இவங்க 2 பேர்த்தையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 60ல இருந்து 80% வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். இப்ப ககிசோ ரபாடா லாஸ்ட் மேட்ச் வந்து கொல்கத்தால பிளே பண்ணாரு. அங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு, விக்கெட் கிடைக்கல, 3 ஓவர்ல அவர் ஸ்டாப் பண்ணிருந்தாங்க. அதை கன்சிடர் பண்ணி நிறைய யூசர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ககிசோ ரபாடாவை டிராப் பண்ணிருப்பாங்க. ஆனா சேப்பா கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே ஆவரேஜா ஒரு நல்ல ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. எப்படினாலும் அவுட் இருந்து நம்ம 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம முஸ்தபிர் ரஹ்மான், ககிசோ ரபாடா இவங்க 2 பேர்த்தையுமே நீங்க என்ன பண்ணா 60ல இருந்து 80%, அதாவது ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அதுல 6ல இருந்து 8 டீம் வரைக்குமே நீங்க முஸ்தபிர் ரஹ்மானுக்கு ககிசோ ரபாடாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆகணும். அண்ட் தென் இப்போ துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட் எடுத்ததுனால இந்த மேட்ச் நிறைய பேர் மோதுவாங்க. இருந்தாலும் சிஎஸ்கே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க
துஷார் தேஷ்பாண்டாவே 60% வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க துஷார் தேஷ்பாண்டாவே டிராப் பண்ணிட்டு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் தீபக் சகாருக்கோ இல்ல ரவீந்திர ஜடேஜாக்கோ இந்த மாதிரி பவுலர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கே சர்துல் தக்கூர் கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணணும். துஷார் தேஷ்பாண்டே செகண்ட் இன்னிங்ஸ்னா அப்படின்னா மட்டும் 60%, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஹர்தீப் சிங் லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தாரு. இருந்தாலும் சென்னை கிரவுண்ட் அவ்வளவு அவருக்கு சப்போர்ட்டிவா ஆகுமா அப்படிங்கிறது லோ பர்சன்டேஜா தான் இருக்கு. சென்னை கிரவுண்ட் இவருக்கு பெருசா சப்போர்ட்டிவா இருக்குதோ இல்லையோ, ஹர்ஷல் பட்டேல் அண்ட் தென் ககிசோர் ரபாடா இவங்க 2 பேருக்கு தான் அதிகப்படியான சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஹர்தீப் சிங்கை நீங்க 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். இப்போ முஸ்டபிர் ரஹ்மான், ககிசோர் ரபாடா ஒரு 60-80% போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, துஷார் தேஷ்பாண்டே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க மட்டும்தான் 60%, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 50-50 ஆப்ஷன். ஹர்தீப் சிங் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 50-50 ஆப்ஷன் தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். கீழே இருக்க ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் டூபே அண்ட் தென் ஜிதேஷ் சர்மா இவங்க 3 பேர் பேட்டிங்ல வர போறாங்க. இதுல ஜிதேஷ் சர்மாக்கு விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ எம்எஸ்டி ஜிதேஷ் சர்மா இவங்க 2 பேரும் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல 3 பேர் வருவாங்க, ஜிதேஷ் சர்மா, எம்எஸ்டி, ஜானி பேர்ஸ்டோ. இதுல விக்கெட் கீப்பரை மட்டும் பத்தி இப்ப பார்ப்போம். இப்போ எம்எஸ்டியும் ஜிதேஷ் சர்மாவும் விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. இதுல எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அப்படின்னா ஜிதேஷ் சர்மாக்கு தான் இருக்கு. இப்போ தோனி எல்லாம் பேட்டிங்ல உள்ள வராரு அப்படின்னா 19வது ஓவர்லயோ இல்ல 20வது ஓவர்லயோ அந்த மாதிரி டைம்ல தான் ரீசெண்டா பேட்டிங்ல உள்ள வராரு. அப்போ உள்ள வந்து அதிகபட்சமா ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் அடிக்க முடியும். ஆனா ஜிதேஷ் சர்மாவோட பேட்டிங் டவுன் கொஞ்சம் மேல இருக்கு. அதனால என்ன பண்ணலாம்னா ஜிதேஷ் சர்மாவை ஒரு 60% டீம்லயும் எம்எஸ்டியா ஒரு 40% டீம்லயும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ எம்எஸ்டியும் ஜிதேஷ் சர்மாவையும் நீங்க இந்த மாதிரி தான் ரொட்டேட் பண்ணணும். அண்ட் தென் ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் டூபே 2 பேர்த்துக்கும் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுல 2 பேருமே 25+ ரன் அடிக்கணும். இதுல ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ள பிளேயிங் லெவல்ல வந்துருவார், ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். ஆனா சிவம் டூபே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மட்டும்தான் அந்த ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட் வரும். எல்லாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவாரு. ஸோ அது கூட வராரு. ஸோ 25% அடிச்சாதான் உங்க ட்ரீம்ல வர முடியும். இவங்க 2 பேருக்குள்ள எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, சிவம் டூபே சென்னை கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அதே மட்டும் இல்லாம ஆப்போசிட் டீம் பாருங்களேன், ஸ்பின்னர் அப்படின்னா ராகுல் சகார் இருக்காரு, அண்ட் தென் லியன் லிவிங்ஸ்டோன் வராரு, அண்ட் தென் அச்சி பிரார். இந்த 3 ஸ்பின்னரோட தான் வரப்போறாங்க. இவங்க அவ்வளவு ஒன்றும் குவாலிட்டி ஸ்பின்னர் கிடையாது. கண்டிப்பா அவங்கள சிவம் டூபே அட்டாக் பண்ணுவாரு. குயிக்கா ஒரு 25ல இருந்து ஒரு 40 ரன் ஆடி கொடுத்துருவாரு. ஸோ சிவம் டூபேவை 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் ருத்ராஜ் கெய்க்வாட் லாஸ்ட் 2 மேட்சுமே கன்சிக்யூட்டிவா செம்மனா காட்டிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் 98ல அன்பார்ச்சுனேட்டா விக்கெட்டை விட்டுருந்தாரு. இருந்தாலும் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட 60ல இருந்து 80% டீம்ல நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அதுவே சேஸ் பண்ண போறாங்க சிஎஸ்கே அப்படின்னா நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். சேஸ் பண்ணும்போது நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட டிராப் பண்ற டீம்ல அஜின்கே ரஹானேவை இந்த பர்டிகுலர் மேட்ச் கொஞ்சம் ரிஸ்கியா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய சான்சஸ் ஓப்பனிங்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவே எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மாட்டிட்டு இருக்காரு. அதுவே சேசிங் அப்படின்னா கண்டிப்பா குயிக்கா ஒரு 25ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் ஆடி கொடுத்துருவாரு டீமுக்காக சேசிங்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மட்டும் கெய்க்வாட ஒரு 60ல இருந்து 80%. அதுவே சேசிங் அப்படின்னா 50-50 ஆப்ஷன் ட்ரை பண்ணிட்டு அவரை டிராப் பண்ற டீம்ல அஜின்கே ரஹானேவை ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்த்து அதுல ஏதோ ஒரு டீம்ல ரொம்ப ரொம்ப ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுத்தா மட்டும் தான் ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் இவங்க எல்லாருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக் ஆகிருப்பாங்க இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு. இப்போ டேரில் மிச்சல் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக்கு 50+ ரன் அடிச்சிருந்தாரு, கொஞ்சம் பொறுமையா ஆடுறாரு. இப்போ சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க டேரில் மிச்சலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். இல்ல அப்படின்னா சேஸ்லாம் பண்ண போறாங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அஜின்கே ரஹானேவை இந்த பர்டிகுலர் மேட்ச் கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஜானி பேர்ஸ்டோ மேன் இன் ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் வந்துட்டு இருந்தாலும் பெருசா ஒன்றும் அவர் பேட்ல நல்லாலாம் படல. அங்க அடிச்சாரு குயிக்கா ஒரு 260 ரன் கொல்கத்தால சேஸ் பண்ணாங்க. ஆனா அதே இங்க வந்து யூஸ் ஆகுமா, அந்த ட்ரிக் யூஸ் ஆகுமா, குயிக்கா ஒரு 30+ ரன் அடிப்பாரா அப்படிங்கிறது டவுட் தான். இருந்தாலும் சப்போஸ் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இல்ல இவர் அடிக்க மாட்டாரு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் அல்லது ரொம்ப ரொம்ப ரிஸ்கா அசிட்டோஷ் சர்மா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஜானி பேர்ஸ்டோ, பிரப்சிம்ரன் சிங், அசிட்டோஷ் சர்மா இவங்க 3 பேர்த்துல யார் வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஜானி பேர்ஸ்டோ சேசிங் அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா
பிரப்சிம்ரன் சிங் அல்லது அசிட்டோஸ் சர்மா சைடு நீங்க மோதுறது ரொம்ப ரொம்ப பெஸ்டான பிக். அண்ட் தென் தீபக் சகார் இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஏன்னா சர்துல் தக்கூரா இருந்தாலும் சரி, துஷார் தேஷ்பாண்டே இவங்க எல்லாரும் விக்கெட் எடுத்துட்டு இருக்கும்போது தீபக் சகார் கொஞ்சம் விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. இனிஷியலி பால்ல மூவ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட் டீம்ல ஜானி பேர்ஸ்டோ, பிரப்சிம்ரன் சிங் இவங்க தான் ஓபன் பண்ண போறாங்க. இதுல பிரப்சிம்ரன் சிங் கொஞ்சம் அவசரப்படுவார். ஸோ அந்த மாதிரி அவுட் சைடு ஆஃப் ஸ்டேம் கொஞ்சம் நல்லா அவுட் ஸ்விங் ஒரு 2 பால் போறாரு. அந்த மாதிரி அந்த பால் எக்கிட்டு அடிக்க போய் கொஞ்சம் இயர்லியா கூட பிரப்சிம்ரன் சிங் இவர்கிட்ட விக்கெட் எடுத்தான சான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விக்கெட்டை எடுத்துட்டாரு அப்படின்னா அடுத்தடுத்து குயிக்கா ஒரு 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் தீபக் சகார் இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ லோ பர்சன்டேஜ்ல இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா நீங்க தீபக் சகாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட இன்னும் ரொம்ப ரொம்ப ரிஸ்கா போகணும் லோ பர்சன்டேஜ்ல அப்படின்னா சர்துல் தக்கூர் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ஆவரேஜா ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அதுவே 2 விக்கெட் அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அதனால ஹர்ஷல் பட்டேல் சென்னை கிரவுண்ட் கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, நிறைய ஸ்லோ பால் போடுவாரு. இவர் வர அடிக்கும் போது வாங்க அந்த மாதிரி டைம்ல 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா ஜடேஜா கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல பிரிச்சுவாரு ஜடேஜா. அவர்கிட்ட மாட்டாம இவர் பால் பண்றாரு அப்படின்னா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த சசாங் சிங் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு கீ பிளேயர். ஆனா கொல்கத்தால அடிச்சாரு 28 பால் குயிக்கா 60+ அடிச்சாரு. ஆனா அதுவே இங்க சென்னையிலேயே வந்து யூஸ் ஆகுமா அந்த ட்ரிக்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்டா ஒரு 25 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இல்ல இவரை டிராப் பண்ணோம், இவருக்கு பதில் நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா நீங்க ஸ்பின்னர்ல இருந்து ராகுல் சகாருக்கு கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகலாம். இப்போ லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போனா டேரில் மிச்சல், தீபக் சகார், ஜானி பேர்ஸ்டோ அல்லது பிரப்சிம்ரன் அல்லது அசிட்டோஸ் சர்மா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ரிஸ்கியானா சர்துல் தக்கூர், ஹர்ஷல் பட்டேல், சசாங் சிங் இவங்கள ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகலாம். அண்ட் தென் இப்போ கிராண்ட் லீக் சூட்டபிளான 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரவீந்திர ஜடேஜா 1, சாம் கரன் 2, பத்திரனா 3, லியான் லிவிங்ஸ்டன் 4. இந்த 4 பிளேயர்ஸும் நீங்க எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி அந்த எல்லா டீம்லயும் ஒரு மஸ்ட் பிக். அதாவது 100% இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். அண்ட் தென் முஸ்டபிர் ரஹ்மான் 5, ககிசோர் ரபாடா 6 இவங்க 2 பேர்த்தையும் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே 7 செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மட்டும் 60% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாரு அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவருக்கு பதில் யாரை நீங்க ஆல்டர்னேட்டிவா ட்ரை பண்ணலாம் அப்படின்னா மொயின் அலிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஹர்தீப் சிங் 8, ஹர்தீப் சிங்க 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் ருத்ராஜ் கைக்வாட் 9, சிவம் டுபே 10. ருத்ராஜ் கைக்வாட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாரு அப்படின்னா மட்டும் 60ல இருந்து 80% டீம்லயும் சேஸ் பண்ண போறாரு அப்படின்னா 50-50 ஆப்ஷன். அவரை டிராப் பண்ற டீம்ல சேசிங்ல அஜின்கே ரஹானேக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி சிவம் டுபேக்கு 60ல இருந்து 80% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜிதேஷ் சர்மா 11, ஜிதேஷ் சர்மாவை 60%, அதாவது ஒரு 10 டீம் அப்படின்னா 6 டீம் வரைக்கும் ஜிதேஷ் சர்மாவையும் பேலன்ஸ் இருக்கு ஒரு 4 டீம்ல எம்எஸ்டியை ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் தீபக் சகார் 12, டேரில் மிச்சல் 13, அண்ட் தென் ஜானி பேர்ஸ்டோ அல்லது பிரப்சிம்ரன் சிங் அல்லது அசிட்டோஸ் சர்மா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி லோ பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த 3 பிளேயரும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. இதை விட நீங்க இன்னும் லோ பர்சன்டேஜ்ல ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சர்துல் தக்கூர் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். ஹர்ஷல் பட்டேல் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் அசிட்டோஸ் சர்மா அல்லது சுசாங் சிங் இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் பேட்டிங்ல இருந்து. இல்ல பவுலிங்ல போனா ராகுல் சகாருக்கு, ஏன்னா ஸ்பின்னர் ட்ரை கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ ராகுல் சகாருக்கு கூட ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவா தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் நம்ம காசு ஃபேண்டசில லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் கிளாரிட்டியா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு பேஸ் டீம் நம்ம எந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் டீம் நம்ம எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. பேஸ் டீம்ல நம்ம குவாலிட்டி பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். அதாவது அந்த பிளேயர்ஸ் மோஸ்ட்லி 90% வரைக்கும் அவங்க ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். அதாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு 10 கிராண்ட் டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 10 டீம்லயுமே இந்த பிளேயர்ஸுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அதுல யாரெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆல்ரவுண்ட்ல வந்து சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, லியான் லிவிங்ஸ்டன்,
பவுலர் வந்து பத்திரனா. இந்த 4 பிளேயர்ஸ்க்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். பேலன்ஸ் இருக்க 7 பிளேயர்ஸை நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணணும். என்ன மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். விக்கெட் கீப்பர்ல 3 பேர் வர போறாங்க. அதுல 2 பேர் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. யாருன்னா MSD ஒன்னு, இன்னொன்னு ஜிதேஷ் சர்மா. இவங்க 2 பேர் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. இதுல ஜிதேஷ் சர்மா பேட்டிங் சான்ஸ் நிறையவே இருக்கு. உள்ள வந்தாலும் குயிக்கா ஸ்கோர் ஆடுவார். ஸோ அவரை 60% வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். MSD ஒரு 40% டீம்ல, அதாவது ஒரு 10 டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மா ஒரு 6 டீம்ல, MSD ஒரு 4 டீம்ல, இந்த மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் ஜானி பேர்ஸ்டோ, அவரை ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா ஒரு 30%, அதாவது ஒரு 3 டீம்ல மட்டும், ஒரு 10 டீம்ல ஒரு 3 டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவரை டிராப் பண்ற டீம்ல நீங்க சுஷாந்த் சிங் அல்லது அசிட்டோஷ் சர்மா, இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிரப்சிமரன் சிங்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்கா நீங்க ஒரு 10% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சிஎஸ்கேல இருந்து பேட்டிங்ல ருத்ராஜ் கெய்க்வாட் வர போறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே பேட் பண்ண போறாங்க அப்படின்னா 60ல இருந்து 80%, ஒரு 6ல இருந்து 8 டீம் வரைக்கும் நீங்க ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே சேசிங் அப்படின்னா 50-50 ஆப்ஷன் தான். அவரை டிராப் பண்ற டீம்ல அஜின்கே ரஹானேக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகட்டும். சிவம் டூபே போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டாரில் மிச்சல இந்த மேட்ச் பெருசா தேவைப்பட மாட்டாரு. அவரை ஒரு 30% டீம்ல, அதாவது ஒரு 10 டீம்ல ஒரு 3 டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கீழே சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, லியன் லிவிங்ஸ்டன், இவங்க மோஸ்ட்லி எல்லா டீம்லயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் மொயின் அலி ரொம்ப ரொம்ப ரிஸ்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 40%, அதாவது ஒரு 4 டீம், 10 டீம்னா ஒரு 4 டீம் வரைக்கும் அவர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுல ஏதோ டீம்ல ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலர்ல பத்திரனா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். முஸ்டபிர் ரஹ்மான் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 60ல இருந்து 80% டீம்ல. அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா கெகிசோர் ரபாடா, அவரை 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். 50-50 ஆப்ஷன்ல ஹர்தீப் சிங், அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகலாம். அண்ட் தென் ஆப்போசிட் டீம்ல இருந்து துஷார் தேஷ்பாண்டே, அவர் ஒரு 50-50 ஆப்ஷன். எந்த மாதிரினா செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாருன்னா 60%, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 50-50 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவரை டிராப் பண்ற டீம்ல நீங்க சர்துல் தாக்கூருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச் லோ பர்சன்டேஜ், கொஞ்சம் ரிஸ்கா தீபக் சகாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண்டிப்பா ஒரு சக்சஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த இந்த டீம்ல வந்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க ஹர்ஷல் பட்டேல், அவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னா நீங்க 60ல இருந்து 80% வரைக்குமே ட்ரை பண்ணலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. அவரை டிராப் பண்ற டீம்ல ஹர்ஷிப் பிரார் அல்லது ராகுல் சகார், உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரிஸ்கா ஒரு 10ல இருந்து 20% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சாம் கரன், பத்திரனா, ரவீந்திர ஜடேஜா, இவங்க 3 பேருமே ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா ட்ரை பண்ணோம் அப்படின்னா முஸ்டபிர் ரஹ்மான், லியன் லிவிங்ஸ்டன், ருத்ராஜ் கெய்க்வாட், இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்லயே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட நீங்க ரிஸ்கியா வைஸ் கேப்டனா யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா மொயின் அலி உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா மொயின் அலிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும். ரொம்ப ரொம்ப ரிஸ்கா தீபக் சகார், அவர் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ககிசோர் ரபாடா, அவர் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஜானி பேர்ஸ்டோ, ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷன் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஜானி பேர்ஸ்டோ அல்லது ராகுல் சகார், இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸை ரொம்ப ரொம்ப ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நிறைய பேர் நல்லாவே அனலைஸ் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பிக்க ரொம்ப ரொம்ப பெஸ்டா கொடுத்துட்றீங்க. அதை நிறைய யூசர்ஸ் பார்த்து பிக் பண்ணி பிளே பண்றாங்க. நிறைய பேர் பர்சனலா ப்ராஃபிட் எடுத்துன்னு எனக்கு மெயில் பண்ணிருக்காங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.